ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். அனைவருமே எதிர்பார்த்துருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான விஓஓ வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 2025 நோட்டீஸ் வந்து ஏற்கனவே 2024 நோட்டீஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து எப்போ பிப்ரவரி இறுதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லிங்க் வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்த்த இந்த விஓ கிராம உதவியாளருக்கான வேலைக்கு எப்படி அப்ளை வந்து செய்ய போகிறது, யாருக்கெல்லாம் இந்த வேலையில் யாரெல்லாம் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி வந்து நடக்க போகுது, இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க, என்ன கல்வி தகுதி, எவ்வளோ மார்க் இருந்தால் எந்த வேலை வந்து கிடைக்கும், எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்க போகிறாங்க, எக்ஸாம் இருக்குமா இல்லையா, இது மாதிரி வரலாம் நிறைய கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து இருக்குது. இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துருந்த ஒரு கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து தேடிட்டு இருக்குங்க இல்லையா. இது வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. இந்த வேலைக்கு 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே 299 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. 2024 நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ 2025 பிப்ரவரி இறுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறக்கூடிய ஒரு அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு உண்மையான தகுதிகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுநர் உரிமை வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுடைய பெயர்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இது பேசிக்காகவே இது தெரிஞ்சாலே போதும் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்குது. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸெல்லாம் எப்படி இருக்கும், வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே வந்து தெரியும். ஒன்லி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு 5வது தேர்ச்சி பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும் இல்லையா. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா வந்து கொடுத்துருவாங்க. அந்த பேராவை நல்லா தெளிவாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி படிக்க சொல்லுவாங்க. தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் இந்த வேலைக்கு சரளமாக வாசிக்க தெரிந்தாலே போதும். அதுக்கு ஒரு 20 மார்க்கு இது மாதிரி வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விவரமாக கீழே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்காக அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 5வது முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் இது இவருடைய வேலை வந்து என்ன அப்படின்னா ஒரு கிராமங்களில் இருந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பதிவு செய்யக்கூடிய அனைத்து விதமான தகுதிகளும் வந்து உரிமைகளும் வந்து பெற்றிருக்காரு. ஆனால் இறப்பு பிறப்பு இது மாதிரி பார்த்திங்கன்னா கிராம நத்தங்கள் ஸோ நிலங்களை வந்து சொலவெடுத்தல் இது மாதிரி வேலைகள்லாம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த வேலைகள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பதிவு செய்தல் இது பாதுகாத்தல் இது மாதிரி அனைத்து வேலைகளும் இவர்கிட்ட தான் வந்து இருக்கும். அதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இந்த ப்ராசஸிங் தான் அவருக்கு வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 5வது பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சேலரியை பொறுத்தளவுக்கு பேசிக்காகவே 11,100லேருந்து 35,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் பிரகாரம் வந்து மாறப்போகுது. ஆனால் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்குது. ஆனால் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். ஆனால் உங்களுடைய சொந்த ஊரிலே வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூகள் வந்து கொடுப்போம் ஆனால் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
ஸோ 2022 படி தான் இந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிப்ரவரியில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஎன் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான விஓஎஸில் 2024 டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தஞ்சாவூர் 305 வேகன்சி வந்து இருக்குது. மதுரை 155, திருவாரூர் 151, ஈரோடு 141, சேலம் 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி அனைத்து மாவட்டத்துக்குமே 38 மாவட்டத்துக்கு தான் நம்மளுக்கு இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இப்போ நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஏஜ் லிமிட்டு அப்படின்னா 21 வயது வந்து நீங்கள் நிரம்பியிருக்கணும். அதுக்கப்புறம் 37 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்திருக்கணும். இதில் சில வயதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்சிக்கெல்லாம் வயது தளர்வுகளும் வந்து இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயதுல 34 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதர் கேஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் 21 2 வயதுக்குள்ளே நீங்கள் மிகாதவராக இருக்க வேண்டும். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு சேலரியை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஏற்கனவே சொல்லியிருப்போம் இல்லையா, 35,000 வந்து கிடைக்க போகுது. அதனால் அடிஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடிஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் வந்து இதில் வந்து கொடுத்துறாங்க. இதில் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வந்து இருக்கும். அதுக்குள்ள இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த 3 அடிப்படையில் தான் அனைவருமே வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா கொடுப்பாங்க. அந்த பேராவில் நீங்கள் வந்து பார்த்து நல்ல தெளிவாக எழுத தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த வேலையில் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவீங்க. இன்டர்வியூவில் வந்து பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமங்களில் என்னென்ன கிராமங்கள் வந்து இருக்குது, இது மாதிரியெல்லாம் வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைத்துக்கும். அடுத்துக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பொறுத்தளவுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு 10 மார்க்கு, டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்கு, ரைட்டிங் அண்டு ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்கு. ப்ளேஸ் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 25 மார்க் வந்து கொடுக்குறாங்க. இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க்கு ஓவராலாகவே 100 மார்க் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால் அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு சிம்பிளான எக்ஸாமோடு வந்து வேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா விஓ ஆஃபீஸ் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகணும் அப்படின்னா கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான். வந்து வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஹையர் ரேஞ்சில் தான் வந்து வெளியாகும். அதனால் அனைவருக்குமே தெரியலையா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்றாலே அனைவருக்குமே வந்து தெரியும். அதனால் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கூடிய விரைவில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து வெளியாக போகுது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.